அண்மை செய்தி. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து மறைவு செய்தி அறிந்து வருத்தமுற்றேன் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். முத்துவை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். முதலமைச்சரின் அண்ணன் முத்து மறைவை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் திரு முத்து அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பு சகோதரர் திரு முத்து அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். முத்து அவர்கள் கலைஞருடைய மகனாக இருந்தாலும் எம்ஜிஆரோடும், அதாவது எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரோடும் நல்ல ஒரு அன்பை பெற்றவராக அவர் இருந்தார். காரணம், எம்ஜிஆர் ஆரம்பத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு இணைந்து பயணித்த காலத்திலும், அவர் திமுகவில் இருந்த காலத்திலும் முத்து அவர்களோடு ஒரு அன்பு பாராட்டினார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதிமுக அந்த அடிப்படையிலே அவருக்கு, அவரது குடும்பத்தாருக்கு இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முத்து அவர்கள் நடித்த பல படங்கள், குறிப்பாக பிள்ளையோ பிள்ளை, அதே போல பல படங்களில் அவர் நடித்திருந்தாலும் கூட அந்த படங்கள் எல்லாம் எம்ஜிஆரை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அவரது பல கதாபாத்திரங்கள், அவரது உடை, மேக்கப் போன்றவை எல்லாம் இருந்ததாக குறிப்பிடுவார்கள். அதே போல முத்து அவர்கள் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் சொல்கின்றார்கள். அது அப்போது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே அதிமுக, திமுக தமிழ்நாட்டில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் முத்து எம்ஜிஆர் மற்றும் அதிமுகவிற்கு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே அதிமுக சார்பில் தற்போது அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.